Hi, this is Hema. 20 days blouse challenge இன்னைக்கு day 17. ஸ்லீவ்ல பேக் ஆர்ம் ஷேப் எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத பாப்போம். சோ நான் ஜெனரலா ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் டிரா பண்ணிருக்கேன். சோ அதுக்கு 0 1 2 3 4 5 சொல்லிட்டு ஒரு ஜெனரலா ஒரு நம்பர்ஸ் கொடுத்து ஒரு காமன் பேட்டர்ன் டிரா பண்ணிருக்கேன். இந்த பாக்ஸ் எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத நான் ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இதுல நம்ம மேல ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த 0 to 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா? சோ அந்த லைன்ல இங்க ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 0ல இருந்து 6 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 0க்கும் 4க்கும் போற ஒரு ஸ்லாண்டிங் லைன்ல மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை 7 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 0க்கும் 4க்கும் மிட் பாயிண்ட் 7. இந்த 7ல இருந்து மேல ஒரு 1/2 inch ஸ்ட்ரெயிட்டா எடுக்கணும். ஸோ இங்க இருந்து இங்க மேல ஒரு 1/2 inch. இதை வந்து நான் 8 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 7க்கும் 4க்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 7 ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் மிட் பாயிண்ட் எடுத்துட்டு, அதுக்கும் 4க்கும் நம்ம மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நான் 9 அப்படின்னு மார்க் பண்றேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஜாயின் 0 6 8 and 9. ஸோ ஜாயின் 0 6 8 and 9. இந்த மாதிரி கர்வ் கொடுத்து டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக ஹார்ம்ஹோல் ஸ்கேல் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பேக் ஹார்ம் ஷேப் கிடைச்சிரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.